ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. மாலை 6 மணிக்குள் வாக்களிக்க வருவோருக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிக்குள் வாக்களிக்க வருவோருக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. மாலை 6 மணிக்குள் வாக்களிக்க வருவோருக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கிறது. மாலை 6 மணிக்குள் வாக்களிக்க வருவோருக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான வாக்குப்பதிவு என்பது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்று மாலை 5 மணி நேரம் எட்டியிருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் தான் வாக்களிக்க இருக்கிறது. இதனால் வாக்களிக்காமல் இதுவரையில் இருந்தவர்கள் வாக்களிப்பதற்காக அவர்கள் சார்ந்த வாக்குச்சாவடிக்குள்ளாக நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் தேர்தலின் பொழுது அதிகபட்சமாக 73, 75 என்ற அளவில் சராசரியாக ஆகக்கூடிய அந்த வாக்குப்பதிவு என்பது இந்த முறை பிற்பகல் 3 மணி அளவிலேயே 70 என்ற சதவீதத்தை எட்டியிருக்கிறது. அதிர்போக இன்னும் தற்போது 5 மணி ஆகிவிட்டது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அனைவருக்கும் வாக்களிப்பதற்கான அந்த உரிமை வழங்கப்படும். குறிப்பாக அவர்கள் 6 மணி அளவில் உள்ளே வரக்கூடிய அனைவருக்குமே யார் இறுதியாக வருகிறாரோ அவருக்கு அந்த வாக்கு மையத்துக்குள்ளாக வந்ததுக்கான டோக்கன் என்பது வழங்கப்படும். இறுதியாக வந்தவருக்கே முதல் டோக்கன் என்று வழங்கப்படும். அதன்படி வரிசையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அதில் யார் இறுதியாக வந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து அதன் பிறகு வரக்கூடிய யாருக்கும் அனுமதி வழங்காமல் தொடர்ந்து வாக்கு பதிவு என்பது 6 மணி கடந்த பின் நடைபெறும். ஆனால் 6 மணிக்குள்ளாக உள்ளே வந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. 6 மணியுடன் வாக்குச்சாவடியுடைய அந்த கதவுகள் மூடப்படும். இது நடைமுறை. அந்த நடைமுறைப்படி 5 மணி ஆக இருக்கக்கூடிய சூழலில் இறுதிக்கட்டமான அந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாம் சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் சராசரியாக 68% மேலாக வாக்குப்பதிவு என்பது பிற்பகல் 3 மணி நிலவரப்படி எட்டியிருக்கிறது. அதேபோன்று தமிழக அளவில் சராசரியாக 70% என்ற அளவில் வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த இறுதிக்கட்ட நேரத்திலும் நீண்ட நேரத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளில் மக்கள் திரண்டிருந்து வாக்களிக்கக்கூடியதும் அவருடைய ஜனநாயக கடமையை அவர்கள் பூர்த்தி செய்வதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு என்பது சுமூகமாகவும் மிக அமைதியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவுடைய சதவீதமும் அதிகரித்திருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த முறை SIR என்ற ஒரு செயல்பாட்டின் மூலமாக உரிய வாக்காளர்கள் யார், தகுதியான வாக்காளர்கள் யார், அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமைகள் சரியாக இருக்கிறது என்பதெல்லாம் சரிபார்த்து SIR மூலமாக வாக்காளர்களை உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் உறுதி செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இறுதியான 6 மணிக்கு நிலவரத்துக்கு பிறகாக பதிவாகக்கூடிய அனைத்து வாக்குகளையும் ஒப்பிடும் பொழுது அதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலின் பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பதிவான வாக்கு எண்ணிக்கையோ அந்த வாக்கு அளவு பொறுத்தும் அதே போன்று அதனுடைய சதவீதத்தை பொறுத்தும் தற்பொழுது பதிவாகக்கூடிய வாக்குடைய மொத்த எண்ணிக்கையும் அதே போன்ற அதனுடைய சதவீதமும் ஒப்பிட்டு SIR மூலமாக பெறப்பட்டிருக்கூடிய வாக்கு கூடுதலானது என்பதை இருக்கும் என்பதை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் உறுதியாக நம்புகின்றனர். தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த மையங்களுக்குள்ளாக எந்த ஒரு அசம்பாதமும் நடைபெறாத அளவில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று CCTV கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணிகளும் மாடல் பூத்துகளும் அதே போன்று பெண்களுக்கு என்று தனியான பிங்க் பூத்துகள் என்று பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிவாக செய்து முடித்ததனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு என்பது தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாம்
பார்க்கக்கூடிய இந்த அனைத்து காட்சிகளுமே இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான காட்சிகள். தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்குள்ளாக வரக்கூடியவர்களுக்கு அந்த டோக்கன் என்பது வழங்கப்படும். 6 மணி அளவில் கதவுகள் அனைத்து மூடப்படும். டோக்கன் விநியோகிக்கப்பட்டதுக்கு பிறகாக உள்ளே வரக்கூடிய யாருக்கும் அனுமதி இல்லை. அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களித்தது பிறகாகவே அந்த வாக்குச்சாவடியில் அந்த வாக்கு இயந்திரத்தை சீல் வைக்கக்கூடிய அந்த பணிகள் அனைத்தும் நடைபெற்று அது ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய பாதுகாப்பான அறைக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்படும் என்பது தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் 1 மணி நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடியதை பார்க்கிறோம். மாலை 5 மணியை கடந்திருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம், அதாவது 6 மணியுடன் நமக்கு வாக்குப்பதிவு என்பது நிறைவு செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழலில் வாக்குப்பதிவு நிறைவு பெறுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்குச்சாவடிக்குள்ளாக வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான உரிய ஆவணங்களுடன் 6 மணிக்குள்ளாக வந்திருக்க வேண்டும். அந்த கதவுகள் மூடப்படுவதற்கு முன்பாக இறுதியாக வரக்கூடிய நபருக்கு முதல் எண் என்ற டோக்கன் வழங்கப்படும். அதை யார் கடைசியாக வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் டோக்கன் கொடுக்கப்படும். அதன் பிறகு வரிசையில் நிற்கக்கூடியவர்களுக்கு பூத் நெருக்கி அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறுதிக்கான டோக்கன் வழங்கப்படும். இந்த முதல் எண் டோக்கன் கொடுக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கும் வரையிலும் வாக்குச்சாவடி வழக்கம் போல இயங்கும். ஆனால் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். வாக்கு செலுத்தியவர்கள் மட்டும் வெளியே செல்வதற்கான அனுமதி கொடுக்கப்படும். இது இறுதிக்கட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய வழக்கமான தேர்தல் நடைமுறை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.